பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை. இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. சமீப காலங்களாகவே ஏற்கனவே 2 மாசத்துக்கு முன்னாடியே ரைட் நடந்திருந்தாலும் இந்த 2 நாட்களாக இடி ரைட், டாஸ்மாக், அப்புறம் திரைப்படத்துல முக்கியமான தயாரிப்பாளர் டான் பிக்சர்ஸ் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஆகாஷ் அவங்க வீட்டுல எல்லாம் ரைட். டாஸ்மாக் எம்டி கிட்ட 5 மணி நேரம் 6 மணி நேரம் இடி அதிகாரிகள் நேரடியாக அவங்களை அழைச்சிட்டு போய் விசாரிக்கிறது இன்னைக்கும் தொடர்ந்து விசாரணை நடந்துட்டு இருக்கு. இந்த ரைட்ஸ் எல்லாம் அதிகாரிகளை மிரட்டுற இதுக்காக நடத்துறாங்க. 1000 கோடின்னு ஒரு நம்பர்ஸை சொல்லிட்டு அதை காமிக்கிறதுக்காக இடி முயற்சி பண்ணிட்டு இருக்குன்னு முத்துசாமி அவர்கள் அமைச்சர் தற்போது அறிக்கையை கொடுத்திருக்கிறாரு. இந்த விஷயங்கள் எப்படி பாக்குறீங்க? நம்ம பேசிட்டு இருக்க தருணத்துல முன்னாள் அமைச்சர், இந்நாள் எம்எல்ஏ சேவூர் ராமச்சந்திரன் அவருடைய வீட்டுல லஞ்ச ஒழிப்பு, தமிழ்நாடு அரசுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை ரைடு போயிட்டு இது எதை நியாயப்படுத்துறதுக்காக அப்படின்னு அண்ணன் முத்துசாமி சொன்னார்னா ரொம்ப சரியா இருக்கும். இது அதிமுக ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லிட்டே வந்தாங்க, அதை நிரூபிக்கிறதுக்கான ஒரு முயற்சியான். இந்த இடத்துக்கு எப்பயுமே நகரக்கூடாது. அரசியல் கட்சிகள் சொல்லிட்டே போவாங்க, போயிட்டே இருக்கும். நாம 2 விதமா இதை பாக்குறோம். ஒண்ணு, சினிமால கருப்பு பணம் இருக்கா அப்படின்னு நீங்க மறுப்பீங்களா? நிச்சயமா மறக்க முடியாது. அவ்வளவுதான், யாராலையுமே மறுக்க முடியாது. எஸ் ஏ சந்திரசேகர் நான் தந்திட்டில பேட்டி இருக்கும்போது அவர் ஆமா இருக்குது அப்படின்னு தான் சொன்னார். எல்லாருமே ஒத்துக்குவாங்க. பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய இடம் அது கருப்பணம். அது எவ்வளவுனா சம்பளம் பேசுறதே பிளாக் தனியா ஒயிட் தனியா பேசிட்டு அது டிஸ்ட்ரிபியூஷன் எல்லா இடத்துலயுமே பெரும் பணம் புழங்குற ஒரு முக்கியமான ரியல் எஸ்டேட்டுக்கும் கோல்டுக்கும் பிறகு அதிகமாக கருப்பணம் புழங்கக்கூடிய இடமா அது இருக்கு. அங்க ரைடு போறாங்கன்னு நீங்க எப்படி தப்பு சொல்ல முடியும்? அது ஆட்டோமேட்டிக்கா போகணும். இது மாதிரி விஜய்ல இருந்து, கமல்ல இருந்து, ரஜினியில இருந்து, விஜயகாந்த்ல இருந்து இது ரைடுக்கு உள்ளாகாத நடிகரே கிடையாது. எல்லாரும் அவர் உச்சத்துல இருக்கும்போது இது கணக்கு பார்க்க எவ்வளவு போகுது, எவ்வளவு வரும்னு சொல்லுவாங்க. சிலர் இந்த இடத்துல 100 கோடி ரூபாய் கிளப்ல ஜாயின் பண்ணது அப்படின்னு போடுவாங்க. அப்போ ஐடி காரன் பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்க வெறும் விளம்பரக்கார பேப்பர்காரன் மட்டுமா பார்த்துட்டு இருப்பாங்க. ஐடி காரன் 100 கோடி ரூபாய் கிளப்பா, அப்ப எவ்வளவு பட்ஜெட் போயிருக்கும், எவ்வளவு வருமானம் இருக்கும், அப்ப எவ்வளவு கட்டியிருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் டிடிஎஸ் முன்னாடியே கட்டணும். நீங்க 100 கோடி ரூபாய் வசூல் வந்துருச்சுன்னா நீங்க முன்னாடியே டாக்ஸ் கட்டணும். கட்டிங்களா? இது மாதிரி பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ ஆகாஷ் டான் அப்படின்னு வர்றாரு, புது படம் பண்றாரு, நிறைய படம் பண்றாரு, முக்கியமான படம் பண்றாரு, சூப்பருங்க பண்ணட்டும், யாருனாலும் படம் பண்ணலாம். அப்படி எவ்வளவுங்க காசு வந்துச்சு, எங்க போயிருக்கு, எவ்வளவு பாக்குறாங்க. ஒரே நேரத்துல முக்கிய திரைப்படங்கள்ல கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் அளவுக்கு அவர் படம் பண்ணிட்டு இருக்காருங்கிற விஷயம் புதுசா எனக்கு அந்த பட்ஜெட் தெரியாது. எனக்கு சினிமாவில் பெரிய நாலேஜ் இல்ல. அதனால அதோட டாக்ஸ் சைடு மட்டும் நான் பார்த்தேன். அப்போ நீங்க சொன்ன மாதிரி 5 படம் பண்றாரு, 10 படம் பண்றாரு, பெரும் பட்ஜெட் பண்றாரு அப்படின்னா பண்ணலாம். பேங்க்ல இருந்து வாங்கி பண்ணலாம். முன்னாடி அவங்க நினைவு இருக்கும். உங்களுடைய அப்பாவே பிசினஸ் மேன், அதனால பண்ணலாம். நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது நடந்திருக்கும். நானும் சின்ன பிள்ளையா இருந்தப்ப இந்தியன் பேங்க் கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அவர் நிறைய திரைப்படங்கள் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த பாலச்சந்தர் பாரராஜா பீரியட், அந்த கமலஹாசன் ரஜினிகாந்த் அந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா நிறைய படங்கள்ல நன்றி இந்தியன் வங்கி கோபாலகிருஷ்ணன் போடுவாங்க. சினிமால லோனுக்கு ஆமா, அண்ணன் நிறைய லோன் கொடுத்தாரு, எல்லா நிகழ்ச்சியும் போவாரு. அது அப்புறம் கைதானாரு, ஊழல் போனாரு, நிறைய இந்தியன் பேங்கே விழுந்துச்சு. அது அது மாதிரி நீங்க லோன் வாங்க போங்க வைங்க, நான் 500 கோடி உனக்கு ஏதுன்னு நான் கேட்க தயாரா இல்ல. அதுக்கு டாக்ஸ் கட்டியாங்க மட்டும் தான் நான் கேட்க தயாரா. இவ்வளவு அது இல்லன்னு அவங்க கருதுறாங்க. அதனால அவங்க ரைடு போறாங்க, எங்க இருந்து வருதுன்னு ட்ராக் பண்றாங்க. இது சினிமால கருப்பணம் இருக்குங்கிறது குழந்தை கூட தெரிஞ்ச விஷயம். ஒருத்தர் திடீர்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா போவாங்க. இது நீங்க கட்சி அரசியல் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி, அண்ணன் முத்துசாமி சொல்லமா அப்படிலாம் தாண்டி எல்லாருமே ஆயிருக்கு. கமலஹாசன் எந்த கட்சி சொல்ல போறீங்க? இன்னைக்கு தானே அரசியல் வேண்டாம் சொல்லிட்டு இருந்தவர் தானே அவர். இன்னைக்கு அவரு குறிப்பிடுறது எம்டி, டாஸ்மாக் எம்டி குறி வச்சு பின்னாடி வர. அது நான் முதல்ல சினிமாக்குள்ள சொல்றேன். கமலஹாசன் இன்னைக்கு தானே கட்சி, அவர் என்னைக்குமே கட்சி கிடையாது. ரஜினிகாந்த் எல்லாரும் தான் நண்பர். கருணாநிதிக்கு நண்பர் இல்லையா, ஜெயலலிதாக்கு நண்பர் இல்லையா, மோடிக்கு நண்பர் இல்லையா, இவர் ராகுல் காந்தி பேச மாட்டார், எல்லாருக்கும் நண்பர். அவர் ஒரு சைடு அவர் வீட்டுல ரைடு போனாங்களே. விஜயகாந்த் இன்னைக்கு தான் அரசியல். அப்ப ரைடுக்கு உள்ளாகாத பிரபல நடிகரே கிடையாது. நடிகைகள்லாம் வந்திருக்காங்க, எல்லாருமே பாத்துக்கோங்க. அப்ப பணம் அதிகமா புழங்குது அப்படின்னா அது கருப்பா வெள்ளையா டாக்ஸ் கட்டிருக்கீங்களான்னு பாக்குறாங்க. அவரு திருமணம் நடக்குது, அந்த திருமண நிகழ்வு முதல்வரும் அவங்களுடைய இணையரும் சேர்ந்து திமுகவோடு தொடர்பு இருக்குதா அப்படிங்கிற கேள்வி வச்சீங்கன்னா அது பின்னாடி தெரியும். அவர்கள் திரும்ப அந்த குடும்பத்துக்கு நெருக்கமானவர்களா இருக்கிறாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அதுல எந்த குழப்பமும் இல்லை. திரு ஆகாஷ் தமிழகத்து முதலமைச்சருடைய தலைமை குடும்பத்துக்கு நெருக்கமா இருக்கிறார். ஆனா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு நான் ஒண்ணு போயிருக்கிறேன். இப்ப சாதி அதிமுக ட்வீட் போடுறாங்க, இவங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் ஃபேமிலியை டார்கெட் பண்றாங்க. அவங்க எல்லாம் செய்வாங்க. நான் ஐடியோட ஈடோடு நிக்க விரும்பல. நான் அந்த பக்கம் பொலிட்டிக்கலா நான் போறோம்ல. ஜாஃபர் சாதிக்கோட சேர்ந்து அமீர் என்கொயரிக்கு உள்ளாராரு. அப்போ இதே மாதிரி திமுக தலைமை குடும்பத்தோட பேசப்பட்டது. அப்ப திமுக செஞ்சதுங்கிற இடத்துக்கு நான் போக மாட்டேன்.
புரியுங்களா? இது வந்து உதயநிதியுடைய பங்களிப்பு இருக்கு, ஸ்டாலினோட இந்த இடத்துக்கு நம்ம அவர்கள் நெருக்கமானவா இருந்திருக்காங்கன்னா அது ஆமா, அதுல நமக்கு வந்து இந்த குழப்பம் கிடையாது. வந்து இருந்திருக்கா போன படக்குன்னு போய் வந்து பார்த்து பண்ணாரு, அமீருடைய ரெஃபரன்ஸ் இருந்திருக்கு போயிருக்காரு, அமீர் விசாரணைக்குள்ளான அவ அந்த இடத்துல மட்டும் பொலிட்டிக்கலா உடனே அந்த பொள்ளாச்சி சம்பவத்துல சொன்னதா அதுல ஒரு அதிமுக காரர் இருக்கலாம். அதற்காக அதிமுக அப்படிப்பட்ட கட்சிங்கிறது வந்து அதுக்கு நான் உடன்படல. நம்ம பேசிக்கிட்டு இருக்க தருணத்துல ராணிப்பேட்டை பக்கத்துல வந்து ஒரு திமுக காரர் வேலை சொல்றாங்க, அவர் தப்பான கணவரா இருக்கலாம். அதற்கு அர்த்தம் திமுக அப்படி இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். திரும்ப நான் வந்து திமுக அந்த ஸ்கேல் தான் வைக்கிறேன், அதிமுக அந்த ஸ்கேல் தான் வைக்கிறேன். இந்த பக்கம் போட்டு பொள்ளாச்சினா நீங்க எல்லாம் பாஞ்சு சொன்னீங்க, இதை யாருமே பேச மாட்டீங்க. ராணிப்பேட்டையில என்னை வந்து இரையாக்க பாக்குறான் என் புருஷன் அப்படின்னு கட்சிக்காரன் கொடுக்க பாக்குறான்னு ஒரு லேடி சொல்றாங்க. அவன் ஒய்ஃபா இருந்தவங்க சொல்றாங்க, ரெண்டாவது ஒய்ஃபா இருந்தவங்க சொல்றாங்க. அப்ப அதை யாராவது கேட்டு திமுக கலர் பண்ணலாமா? செங்கல்பட்டுல நடந்துச்சு, விருதுல இருந்துச்சு, பல இடங்களை கூட்டு பாலியல் இருந்துச்சு. திமுக காரங்க மேலே தொடர்புடையதா தஞ்சாவூர்ல வந்து ஒரு புகார் இருந்துச்சு, இங்க அண்ணா நகர் பக்கத்துல இங்க புகார் இருந்துச்சு. அந்த இஷ்யூ அந்த ஆள் அவ்வளவுதான். அவர் வந்து அந்த கைதானவர் வந்து திமுக தலைமையோட தொடர்பு இருந்தாரு, ஆனா மாசுபடி தொடர்பு இருந்தாரு, இவ்வளவுதான். அதுக்கு மாசுபடி தொடர்புப்படுத்துவீங்க, உடனடியா ஆக்ஷன் எடுத்தாங்களா? அதுல எதுவும் அந்த மாதிரி தான் அந்த இடத்துல போல நான் வந்து கட்சியை கலர் பண்ண தயாரா இல்ல. அப்ப ஆகாஷ் வந்து ரைடுக்குள்ளாராரு, டான் நிறுவனம் ரைடுக்குள்ளாகுது அப்படின்னா பணப்புழக்கம் காரணம், கட்சி காரணமா இருக்க முடியாது. கட்சி காரணம் நீங்க நினைச்சீங்கன்னா வச்சுக்க, சேவூர் ராமச்சந்திரன் நீங்க பதில் சொல்லிருக்க. நான் சொல்றேன், நீ கட்சி தான் காரணம் நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. இல்ல சார் அவங்க பொலிட்டிக்கல். சேவூர் ராமச்சந்திரன் அவர்கள் மேல டிவிஎஸ்சி ரைட் நடக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன குறிப்பிடாரு? அதை திசை திறப்பதற்காக, அரசியல் பழி வாங்குறதுக்காக சேவூர் ராமச்சந்திரன் அவர்கள் நோக்கி அவருடைய இடங்கள்ல ரைடு பண்றாங்க எடப்பாடி பழனிசாமி குறிப்பிடாரு. சொல்றதும் பாலிடிக்ஸ். அதுதான் நான் சொல்றேன். நான் திரும்ப சொல்றது, முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் மீது இவங்க நடத்துற எதுக்காக? திமுக இந்நாள் அமைச்சர்கள் மீது அதிமுக வழக்கு போடுறதுக்கு. நீங்க பொலிட்டிக்கலா நீங்க பேசிட்டு போங்க, அதுக்கு நான் வரல. அது உங்களுடைய பொலிட்டிக்கல் ரிட்டாரிக். நான் அங்க பணப்பழக்கம் இருக்கு போறாங்க, அவ்வளவுதான். சேவூர் ராமச்சந்திரன் மேல பழிவாங்க நடவடிக்கை நான் சொல்லலையே. என்னுடைய ஸ்டேட்மெண்ட் அது இல்லையே. நீங்க வந்து அதை வந்து நியாயப்படுத்துறீங்க. திமுக அண்ணன் ரகுபதி சொல்லுவாரா? முத்துசாமி சொல்லுவாரா? என்ன அமைச்சர் பெருமக்களா சொல்லுவாங்களா? இது வந்து இல்லங்க நாங்க வந்து பழி வாங்குறோம் சேவூர் ராமச்சந்திரன் சொல்லுவாங்களா? அப்ப நீங்க பண்ணா வந்து அது ஒழுக்கமான சட்டத்தின் ஆட்சி நடக்கிறதுக்கான விஷயம். அவங்க இடியோ ஐடி பண்ணாங்கன்னா அவர் என்ன முத்துசாமி அவர்கள் என்ன குறிப்பிட்டாருன்னா, அதிமுக ஆட்சியில் நடந்த இல்ல அதுல பதிவு செய்யப்பட்ட வழக்குகளுக்காக இப்போது ரைடு செஞ்சு ஏதோ இந்த ஆட்சியில தவறு நடக்கிற மாதிரி சித்தரிக்க முயற்சி பண்ண. அதிமுக ஆட்சியில தவறு நடந்ததுன்னு சுட்டி காட்டினதே நீங்க தானே. திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது பெரிய குற்றச்சாட்டுகளை வச்சது நீங்க தானே. அந்த வழக்கு தானே நீங்க சொல்லி குற்றவாளிகள் தண்டிக்கப்படும் நீங்க தானே சொன்னீங்க. அவங்க தண்டிக்கப்பட வேண்டிய உங்க கட்சிக்கு வந்து ஏன் சண்டைக்கு போறீங்கன்னு பாஞ்சா என்ன அர்த்தம் புரியலையே. திரு செந்தில் பாலாஜி கேஸ் ஒண்ணு எடுத்துக்கோங்க. அவர் திமுக இல்லாம ஏடிஎம்கே இருந்தபோது அவங்க பெருங்குடியா வச்சீங்க. அவர் திமுக பிரச்சாரத்துல இப்போதைய முதல்வரே போய் பேசினார். இப்போ வரைக்கும் திமுக மீதான வழக்கு இப்ப டாஸ்மாக் கேஸ் மட்டும் தான். உங்களுக்கு புரியுங்களா? இது வந்து திமுக ஆட்சியில உள்ள வழக்கு. இதற்கு முன்னாடி அவர் மேல வந்தது போக்குவரத்து வந்து ஏடிஎம் காட்சி தானே. அப்ப நீங்க என்ன சொல்லணும்? பாத்தீங்களா ஏடிஎம் காட்சி எவ்வளவு மோசமான இது ஒரு உதாரணம் சொல்லுங்க. இல்ல என்ன எஃப்ஐஆர் மென்ஷன் பண்ணாம 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததுக்கான முகாந்திரங்கள் இருக்கு அப்படின்லாம் இடி முன்னாடி எப்பயுமே அந்த மாதிரி பிரஸ் ரிலீஸ் கொடுப்பாங்க. நம்ம பேட்டி எல்லாம் கொடுக்கற பாத்துருக்கோம். ஒரு தகராறு நடக்குது, அதுல வந்து திமுக அப்படி செஞ்சு அதிமுக செஞ்சு இல்லாட்டி கணவன் அப்படி செஞ்சா மனைவி அப்படி செஞ்சா பேட்டி கொடுக்குறாங்க. நீங்க கோர்ட்ல தீர்ப்பு போடாம எப்படி பேட்டி கொடுத்தா எப்படி கேட்க முடியும்? இது வந்து ரொட்டீன். இல்லன்னா நீங்க சத்தமே காட்டல சொல்லுவீங்க சிபிஐ போனுச்சு ஒண்ணுமே என்ன எஃப்ஐஆர் மென்ஷன் பண்ணல. அப்போதைக்கு அமைச்சரா இருந்த பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய தகவலை பப்ளிக் டொமைன்ல போட்டுறாங்க. கோர்ட்ல தெரிவிக்க வேண்டியது கோர்ட்ல அப்படி பண்ண முடியல. நாங்க அதெல்லாம் சொல்ல மாட்டோம் பண்ண முடியல. அங்க நீங்க பேப்பர்ல போட்டு தானே ஆகணும். அதை வச்சு உங்க ரிப்போர்ட் கொடுத்தாருன்னு எடுத்துக்கோங்க. நீங்க பப்ளிக்ல கோர்ட்ல சொல்றீங்க பப்ளிக்ல சொல்லுங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க பொலிட்டிக்கல் ஃபைட்டுக்கு அவங்க வரக்கூடிய ஆள் இல்ல. அவங்க ராசாவுடைய சொத்து பினாமி சொத்து நாங்க கருதி எங்களுடைய முடிவுப்படி நாங்க கோயம்புத்தூர்ல கூடிய ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணிட்டோம், கார்த்தி சிதம்பரத்துக்கு இப்படி பண்ணிட்டோம், சசிகலா ஏதோ அவங்க அதோட முடிச்சிருவாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அது என்ன எஃப்ஐஆர் என்ன அதெல்லாம் நீங்க பாத்துங்க. அவங்க பப்ளிக்ல ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ண விரும்புறாங்க, செய்தி அங்க முடிஞ்சது, அவ்வளவுதான் செய்தி. அதுதான் முத்துசாமி குறிப்பிட்டாரு. 1000 கோடின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு அதை எப்படியாவது நிறுவனத்துக்காக பல்வேறு முயற்சிகளை எடுக்கிறாங்க, ரைடு பண்றாங்க, அதிகாரிகளை மிரட்டுறாங்க. ஒருத்தர்னு முடிவாயிருச்சுன்னா அதுக்கு வந்து ஆதாரங்களை தேடுவாங்க. எதுக்கு சிறையில வைக்கிறீங்க? எதுக்கு சிறையில வைக்கிறீங்க சொல்லுங்க? எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் அழைக்கிறீங்க? எதுக்கு அப்புறம் விசாரிக்கல? அப்ப நீங்க மாத்தி கேக்குறேன், நீங்க வந்து இவர் தான் குற்றவாளி முடிவு பண்ணிட்டீங்க, அதனால தான் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிடுறீங்க, அதனால தான் போலீஸ் காவல் கேக்குறீங்க. நிறுவனம்ல சார், அப்ப நிறுவனம் கூப்பிடணும்ல. ஏன் பாஸ்போர்ட்டை முடக்கிறதுக்கு நீதிமன்றம் அனுமதி கொடுக்குது? தப்பிச்சிடக்கூடாது. அவர் நிரபராதி தானே, நீங்க தான் சொல்லிருக்கீங்களா நிரூபிக்கப்படாத வரைக்கும் நிரபராதி சொல்லிருக்கீங்க. அப்புறம் அவரை முடக்கி வைக்கிறீங்க. சுதந்திரம் கார்த்தி சிதம்பரம் போல இங்கேயே அரசியல், இங்கே எதிர்காலம், இங்கே வாழ்க்கை இருக்கிறவருக்கே முடக்கி வைக்கிறீங்க. அவர் இங்க போச்சுன்னா கூட போக மாட்டாரு. அவருக்கு இங்கதான் அரசியல் இருக்கு. அவர் ஆஸ்திரேலியா அரசியல் பண்ண முடியுமா? அவருடைய ஃபியூச்சர் இங்க இருக்கு, அவருடைய பாலிடிக்ஸ் இங்க இருக்கு, அவருடைய கிரவுண்ட் இது. அவருக்கு ஏன் முடக்கி வைக்கிறீங்க? சீமானுக்கு ஏன் முடக்கி வைக்கிறீங்க? அப்ப இது நீதிமன்றம் ஏன் செய்யுது? சரி இவங்க செஞ்சாங்க, இவங்க வந்து பொலிட்டிக்கலி வெண்டேட்டா பண்ணாங்க. அப்ப நீதிமன்றம் ஏன் செய்யுது? அரசியல் என்னன்னாலும் பண்ணிட்டு போய் ஒரு அவதூறு பரப்பணும்.
நீங்க உங்க ஆட்சியில் இருந்தாங்கன்னா உத்தமர்கள், எதிர்க்கட்சி ஆட்சியில் இருந்தாங்கன்னா மோசமானவர்கள். இது என்ன லாஜிக்? இல்ல இப்போ அவரு விசாகன் ஐஏஎஸ் வந்து ஒரு 5-6 மணி நேரம் அவங்கள கூப்பிட்டு டாஸ்மாக் விசாரிக்கிறாங்க. டாஸ்மாக்ல கீழ இருந்து நீங்க சொல்லுங்க, திரும்பி உங்க மனசாட்சி போடுங்க, கீழ இருந்து 20 ரூபா 30 ரூபா கூட வசூல் பண்றாங்களா வானிலையா, பில்லு குடுக்குறாங்களா குடுக்கல, எங்கேயாவது எம்ஆர்பி ரேட் கடை போட்டுருக்கா போடல, இது இந்த 3க்கு சொல்லுங்க. அப்ப ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபான்னு வச்சுங்க, ஒரு நாளைக்கு 1000 பாட்டில் தான் ஒரு இடத்துல வைக்கணும் வச்சுங்க. தமிழ்நாடு முழுக்க 4000 கடை, 10 ரூபா 1000 பாட்டில் ஒரு நாளைக்கு ஒரு கடைக்கு தமிழ்நாடு முழுக்க 4000 கடை. அப்ப இந்த காசு எங்க போகுது? அங்க உள்ள விற்பனையாளர் அடிச்சு போறான்னு நினைக்கிறீங்களா நீங்க? அவன் அடிச்சு போறான்னு நினைக்கிறீங்களா? உள்ள வந்து பார், சென்னை உட்பட பல இடங்கள்ல 4 வருஷமா டெண்டரே விடல. பார் இருக்குதா இல்லையா? சென்னையில பார் இருக்குதா இல்லையா? டெண்டரே விடாம பார் எப்படி வந்துச்சு? டெண்டர் விடல சார், டெண்டருக்கு தடை இருக்குது, டெண்டர் இல்ல ஆனா பார் இருக்கு, டெண்டர் இல்லாம பாரு இல்ல சார். இதெல்லாம் விசாரிச்சு நிறைவா இதுல பிரச்சனை இருக்குன்னா யார்கிட்ட விசாரிக்கிறது? நீங்க சொல்ற மாதிரி விசாரணை விசாரிக்கணும். ஆனா அதற்கு முன்னாடியே இடி ரைடு வரும்போதே உடனடியாக அண்ணாமலை அப்ப தலைவரா இருந்தவர் விசாரிக்கணும்னு சொல்லுங்க. டாஸ்மாக்ல தான் விசாரிச்சா, டாஸ்மாக் எம்டி விசாரிச்சா சண்டைக்கு வரீங்க, டாஸ்மாக் ஸ்டாஃப் விசாரிச்சா சண்டைக்கு வரீங்க, டாஸ்மாக் குடோனுக்கு போனா எங்க ஊழல் டாஸ்மாக்ல இப்ப நீங்க சம்பந்தம்லாம் துறைமுறை கூட்டுச்சானே டாஸ்மாக் அவருக்கு என்ன சம்பந்தம் நீங்க கேட்கலாம். அந்த துறையோட எம்டியை கூட்டு விசாரிக்கிறாங்க. அப்ப கீழே இருக்கக்கூடிய ஊழல் நிரூபிக்கிறதா அவங்களுடைய வேலை. காவல்துறையும் சிபிஐயும் இடியும் ஐடி அப்படிதான் பண்ணுவாங்க. ஒரு பயங்கரவாதி ஒருத்தர் பண்றாரு, அவர் பிடிச்சி உள்ள வச்சிருக்காங்க, அவர் என்ன எதுக்கு உள்ள வச்சிருப்பீங்க? விசாரிச்சாதான் தெரியும் யார் உங்களுக்கு துணை நின்றா, யார் உங்களுக்கு போனா. வீரப்பனுடைய கொலையில வந்து என்ன நடந்துச்சு, எல்லாரும் என்ன பார்த்தாங்க? வீரப்பன் என்கவுண்டர் பண்ணாம இருந்தா 4 பேர் காட்டி கொடுத்திருப்பாரு, 4 பேர் தெரிஞ்சிருக்கும். இவர் என்கவுண்டர் பண்ணாலும் தெரியாம போயிடுச்சு. அப்ப என்கவுண்டர் ஏன் ஆதரிக்கல? 4 பேர் பின்னாடி வரணுங்கிறது தானே. அப்ப விசாரிச்சா பண்ணாலும் தப்பு, என்கவுண்டர் பண்ணாலும் தப்பு, ஜெயில வச்சாலும் தப்பு. என்ன பண்ணணும்ன்றீங்க? நீங்க தான் சொன்னீங்க தப்பு செய்யும் தண்டிக்கப்படணும்னு. தப்பு செய்யறவங்க விசாரிச்சா சண்டைக்கு வர்றீங்க. இல்ல விசாரிக்கும் போதே அது வந்து ஏதோ ஒரு இவங்க ஊழல் பண்ணிருக்காங்க காமிக்கிறதுக்காக பண்றாங்க. அது ட்வீட் போடுறாரு முன்னாடி அண்ணாமலை அவர்கள், தமிழ்நாடு லிக்விட் ஸ்கேம்னு ஒன்னு வருது சார். ப்ராசிக்யூஷன் சைடுல அப்படிதான் சார் பண்ணுவாங்க. நீங்க என்ன நீங்க இப்ப அதிர்ச்சி அடைஞ்சு நீங்க இல்ல அரசியலுக்காக இது செய்யறாங்கங்கிற ஒரு சேவூர் வீட்டுக்கு ஏங்க போனீங்க? ஏங்க சொல்லவே மாட்டீங்க, எதுக்குங்க போனீங்க? இல்ல அது அரசியல், இதுவும் அரசியல் தான். நான் இன்னொன்னு சொல்ல பாருங்க, சேவூர் ராமச்சந்திரன் ஊழலுக்கும் இதுக்கும் வித்தியாசம் சொல்ல பாருங்க. அது வருமானத்திற்கு அதிகமாக அதுல வந்து நீங்க போக வேண்டியதே இல்லைன்னு நான் சொல்லுவேன் உங்களுக்கு. ஏன் சொல்லுங்க? ஏன்னா நீங்க பேப்பர்ல நீங்க கொண்டு வரணும். அவர் வந்து வீடு வந்து நீங்க 10 ஒரு பேர் சொல்ல சேவராம் அண்ணன் அவர் இன்னொரு எக்ஸ் இருக்காருன்னு அவரோட வீடு 10 கோடி ரூபாய் கட்டிருப்பாரு சார். அந்த வீடோட டாக்குமெண்ட் பாத்தீங்கன்னா 3 கோடி ரூபாய்க்கு தான் இருக்கும். சரிங்களா? அது பேப்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் வேல்யூ, கல்லுல இந்த கல்ல வந்து நீங்க 2000 ரூபாய்க்கு வாங்கலாம், இந்த கல்ல நீங்க 20,000 வாங்கலாம். சரிங்களா? உங்களுக்கு போட்டு அப்ப நீங்க பேப்பர்ல நீங்க வாங்கின வச்சு நீங்க ப்ரூவ் பண்ண முடியும். இதை எஸ்டிமேஷன் நீங்க வந்து இவ்வளவு சொன்னீங்கன்னா நான் வந்து வேற சொல்லி அப்படி டிஸ்பியூட் போயிட்டு இருக்கும், அது வேற இடத்தான் போய் அப்ப ப்ரூவ் பண்ண. அதனால தான் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா ஜெயலலிதா இருந்து எல்லாருக்குமே அந்த ஊழல் வழக்கிலே 1 கோடி 1.25 கோடி அது நமக்கே நம்பர் இருக்கா? அந்த நம்பர் உங்களுக்கு சிரிப்பு வருது இல்ல? சிரிச்சிட்டீங்க, ஆன் ரெக்கார்ட் பாத்துங்க. அப்ப ஆனா ஏன் நீங்க புரிஞ்சுக்கணும், அது வந்து பார்சியாலிட்டி இல்ல. திமுக வந்து அதிமுக பழிவாங்கன்னு நினைக்குதுன்னா ஏன் 1 கோடிக்கு பழி வாங்கும்? 10 கோடிக்கு 50 கோடியே போடலாம். சேவூர் ராமச்சந்திரன் 50 கோடி சம்பாதிச்சுக்காரு போடலாம்ல. அது ப்ரூவ் பண்ண முடியாது. ஆனா அதனாலதான் நான் சொல்றேன் பேப்பர்ல தான் எல்லாமே இருக்கும். அங்க நீங்க ரெய்டு போக வேண்டியது இல்லைன்றேன். ஆனா இங்க வந்து ப்ராடக்ட் செல்லிங் நடக்கு. இது வந்து ப்ரூவ் பண்ண முடியாது. இது வேற கஷ்டம். இங்க உங்களுக்கு இங்க இருந்து 100 பாட்டில் போதா 50 பாட்டில் போதான்னு எனக்கு தெரியாது. அந்த 50 நம்ம பாட்டிலா கம்பெனி பாட்டிலான்னு தெரியாது. இது டாஸ்மாக் தான் அவங்க தனியா உள்ள விற்கிறாங்களான்னு தெரியாது. எம்ஆர்பி என்ன வாங்கினா வெளியே போனா நீங்க வந்து வெறும் இன்டென்ட் பீஸ் வச்சு நீங்க இன்வாய்ஸ் மட்டும் வச்சு நீங்க பண்ண முடியாது. அதனாலதான் குடோனுக்கு போறாங்க, அதனாலதான் கடைக்கு போறாங்க, அதனாலதான் எம்டி போறாங்க. அதைத்தான் நான் சொல்றேன். நீங்க வந்து சேவூர் ராமச்சந்திரன் கேஸோ ஜெயலலிதா கேஸோ ஆன் பேப்பர் மட்டும் தான் பண்ண முடியும். இல்ல பாஜக தலைவரா இருந்த அண்ணாமலை அப்பயே ட்வீட் போட்ட மாதிரி இது வந்து எலெக்ஷன் வரைக்கும் இந்த டாஸ்மாக்ங்கிற விஷயத்தை கொண்டு போறதுங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜியா வச்சிருக்காரு. எலெக்ஷன் வரைக்கும் டாஸ்மாக்ல இன்னும் நிறைய விஷயம் போகும். எது எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் போகும்ல. செந்தில் பாலாஜி கேஸ் இருக்குல்ல, எதுவும் முடிஞ்சிருமா? ஜெயலலிதா கேஸ் 18 நடந்துச்சே, அதுக்கு நீங்க ஒண்ணுமே சொல்லல. அது பெங்களூருக்கு மாத்து டிரான்ஸ்லேட் பண்ணி இங்க நீங்க 10 கேஸ் போட்டீங்க, அவங்க 10 கேஸ் போட்டாங்க. ராஜீவ்காந்தி கொலை வழக்கு கேஸ் எவ்வளவு வருஷம் ஓடிச்சு? அப்ப வந்து அரசியலுக்காக பண்ணீங்களா? நீதிமன்றங்களுடைய நிலை அப்படி இருக்குது, வழக்கறிஞருடைய வாய்தா அப்படி இருக்குது, அரசாங்கத்துடைய அப்பீல்கள் அப்படி இருக்குது, மாறி மாறி கேஸ் போட்டே இருக்கிறீங்க. நீங்க வந்து ஒரு அண்ணா நகர்ல நினைக்கிற ஒரு பொண்ணை வந்து சிபிஐக்கு விசாரிக்கணும், சிபிஐ விசாரிக்க கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் போச்சு இல்ல? விசாரிக்க பண்ணலாம் சொல்ல முடியாது. என்ன தடை? இந்த விஷயத்துக்கு தடை வாங்கி உச்சநீதிமன்றம் போய் மறுபடியும் கூட்டு வாங்கி உயர்நீதிமன்றத்துல பண்ணாங்க. அதான் நான் சொல்லுவேன், எதுக்கு நீங்க கவலை போறீங்க? நீங்க நல்லா நீங்க திறந்த புத்தகம் செய்ய வேண்டியதானே? அக்யூட் எல்லாம் வெளியே வர வேண்டியதானே? 13 கேஸ்ல 12 கேஸ்ல ஜெயலலிதா வெளியே வந்தாங்களே நிரபராதின்னு வர வேண்டியதானே? அதுதான் நீங்க வழக்கு போடணும்னு சொல்ல. கொடநாடு வழக்கு இந்த இப்ப இந்த ரீசெண்டா வந்து பொள்ளாச்சி கேஸ்ல வந்து தமிழக முதலமைச்சர் என்ன போறாரு, பொள்ளாச்சி வழக்கில் தவறு செய்வது தண்டிக்கப்பட்டது போலவே கொடநாடு வழக்கு தண்டிக்கப்படும். அப்ப உங்களுடைய பாயிண்ட் என்ன? தவறு செய்யறவங்க தண்டிக்கப்படணுங்கிறது தானே? அப்ப விசாரணை நடக்கும்போது நீங்க ஏன் சண்டைக்கு போறீங்க? ஜெயலலிதா அவருடைய உதவியாளர் திரு பூங்குண்டன் போய் சாட்சி சொல்ல போறாரு. அவர் ஏங்க நீங்க பண்றீங்க? பூங்குண்டன் என்ன செஞ்சாரு? பூங்குண்டன் அன்னைக்கு ஜெயலலிதா அன்னைக்கு உயிரோடு இல்ல,
பூங்குணன் அன்னைக்கு உதவியாளரா இல்ல, அன்னைக்கு ஒரு போயஸ் கானல் இல்ல, அன்னைக்கு ஒரு சசிகலாட்ட இல்ல, அன்னைக்கு ஒரு எடப்பாடிட்ட இல்ல. புரியுங்க? ஏதாவது ஒண்ணு இருந்தாலும் அன்னைக்கு நீ எடப்பாடி உதவியாளர் இருந்த, அன்னைக்கு நீ திரும்ப சசிகலாட்ட உதவியாளர் இருந்த அப்படின்னு ஜெயலலிதாவே உயிரோடு அன்னைக்கு அவரே கூப்பிடுறீங்க. இப்ப அப்ப நீங்க அவர் ஹராஸ் பண்றீங்களா? ஜெயலலிதாவுடைய உதவியாளர் திமுக அரசு ஹராஸ் பண்ணுதா? அதையும் சொல்ல மாட்டீங்க. ஒரு வழக்குன்னு 4 பேர் கேட்பாங்க இல்லங்க, என்னங்க எதுவும் அவர் வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டார்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. திரு பொன்முடி அவங்க வீட்டுல ரைடு போயிட்டு திரும்பி விட்டாங்க, வீட்டுக்கு போனாங்கல்ல, அவருடைய மகனை கூட திரும்பி கூட்டு போயிட்டாங்க. என்ன ஹராஸ்மெண்ட் எங்க வந்தது? எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்ட தகவல். ஆனா இந்த ரைடுகள்லாம் எதிர்க்கட்சிகள்ல நடக்கிற அளவுக்கு அங்க நடக்கிறது இல்லைங்கிற வாதமும் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அன்னைக்கு உடல்நிலை மோசமாகாம இருந்தா அவரு அன்னைக்கே வீட்டுக்கு போயிருப்பார். தட் இஸ் வாட் ஐ வாஸ் டோல்ட். அன்னைக்கு வேற ஒரு டிராமா ஆகவும் அவுட் ஆஃப் கண்ட்ரோலா போகும். அவங்க நினைச்சாங்க இப்ப நம்ம கஸ்டடியில இல்லன்னா பெரிய பிரச்சனையில மாட்டி வச்சா கஸ்டடி எடுக்கிறாங்க. அதுக்கு போய் அவர் ஆஸ்பத்திரியில இருந்து நெஞ்சில் படுத்த பிறகு அவங்க போய் நீதியை அள்ளிட்டு போயிட்டு அவங்க வந்து கஸ்டடி எடுக்கிறாங்க. இல்லன்னா நான் அறிஞ்சு திரு பொன்முடி அவர்களையும் அவருடைய மகனை போலவும் அவர் சாதம் வாங்க 5 மணி நேரம் என்கொயரி பண்ணி விசாரணை போனாரு, திரும்பி வீட்டு தானே போனாரு. அப்ப என்கொயரிக்கே நான் மாட்டேன் சொன்னா என்ன இருக்கும்? அவர் என்கொயரி போய் அன்னைக்கு வேற ஒரு பிரச்சனை வந்து வேற மாதிரி போனாலும் அவுட் ஆஃப் கண்ட்ரோலா போச்சுன்னா we will be in trouble அப்படிங்கறதுக்காக தான் அவங்க கஸ்டடி எடுத்தாங்க. தட்ஸ் வாட் ஐ வாஸ் டோல்ட். ஒரு வழக்கு, அதுல ஒரு பிரைமா ஃபேசி இருக்குது, அதுல நீதிமன்றம் பார்க்குது. இதை நம்ம வந்து நிரபராதியா இருந்து பரமசம் ஆராசா கூட்ட நான் சொல்லுவேன்னா நானு உங்களுக்கு தெரியாது. நான் தினமலர்ல இருக்கும்போது ஆராசா கைது வந்து தீர்வு இல்லைன்னு எழுதுனேன். உங்களுக்கு தெரியாது. நீ கனிமொழி கைது பண்ணப்ப நான் எழுதியிருக்கேன், எடுத்து காட்டுவேன் உங்களுக்கு. ஓகே, கைதுகள் தீர்வு இல்லைன்னு சொல்லி எழுதுனேன். அவர் ஆராசா எங்க ஓடி போயிடுவாரு, கனிமொழி எங்க ஓடி போயிடுவாங்க? அப்ப அங்கதான் பொலிட்டிக்கல் வெண்டேட்டா டவுட் நான் சொல்லியிருக்கேன். நீங்க இன்னும் சொல்ல போனா இவர இப்ப ரீசன் அதுல பழைய கதை இப்ப ரீசெண்டா அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணதுனால தப்பு பண்ணிருச்சுன்னு நான் சொன்னேன். ராங் டைமிங் நான் சொன்னேன். எனக்கு என்ன பிரச்சனை? பாஜக நான் சப்போர்ட் பண்ணி நீங்க கற்பனை பண்ணிக்கிறீங்க. நான் இதை வந்து ஒரு வழக்கா நான் பாக்குறேன். இந்த வழக்குல இந்த ரைடு நான் வந்து இயல்பா புரிஞ்சுக்கிறேன். டாஸ்மாக ஊழல் நடக்குங்கிறது நான் ஏத்துக்கிறேன். எனக்கு வந்து கண் கூட பாக்குறேன், ஆமான்னு சொல்றேன். என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம் சார். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி.